கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிலாந்து பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் சிறு வயதாக இருக்கும்போது குளத்திலே நீச்சல் கற்றுக்கொள்கிறேன் என்று குதித்து விட்டார். அவர் சற்று ஆழமான பகுதிக்கு போனதுனால தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த அருகில் உள்ள ஒரு தோட்டக்காரன் தண்ணீரில் குதித்து அவரை காப்பாற்றினான். காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து அவருடைய தகப்பனிடத்திலே ஒப்புவித்தான். தகப்பன் அவரிடத்திலே, என்னுடைய மகனை காப்பாற்றி விட்டாய், உனக்கு அதுக்கு கைமாறாக ஏதாவது நான் செய்ய விரும்புகிறேன், என்ன வேண்டும் கேள் என்று சொன்னார். அந்த தோட்டக்காரன், ஐயா நான் ஏழை, என்னுடைய மகனும் உங்களுடைய மகனும் ஒரே வயதுள்ளவர்கள், ஆனால் நீங்கள் தனவந்தர், உங்களுடைய மகனை படிக்க வைக்கிறீர்கள், என்னிடத்திலே வசதி இல்லாதனால் படிக்க வைக்க முடியவில்லை, அவனையும் சேர்த்து உங்கள் மகனை போல படிக்க வையுங்கள், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று கேட்டான். உடனே அவரும் பரவாயில்லை, நல்லதைத்தான் கேட்கிறான் என்று அவருடைய மகனை வேறொரு பள்ளிக்கூடத்திலே சேர்த்து அவனுக்கான ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்க வைத்தார். பிற்காலத்திலே வின்ஸ்டன் சர்ச்சில் அரசியலிலே சேர்ந்து அவர் இங்கிலாந்து நாட்டின் பிரதமரானார். அவர் பிரதமராக இருக்கும்போது அவருக்கு ஒரு சமயத்திலே நெஞ்சுவலி ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலே அவரை கொண்டு போய் சேர்த்தார்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர் இப்பொழுது உங்களுக்கு சிகிச்சை அளிப்பார், அவர் உங்களை பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார்கள். யார் அந்த பிரசித்தி பெற்ற டாக்டர் என்றால் பிளமிங் அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிற அவர் பென்சிலின் என்ற ஒரு மிகப்பெரிய மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு அநேக நோய்களுக்கு சிகிச்சையாக அளிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு நல்ல மருந்தை கண்டுபிடித்தவர் தான் அங்கே தலைமை மருத்துவராக இருந்தார். அவர் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு சிகிச்சை அளித்தார். அப்பொழுது அவரை குறித்து இவர் விசாரிக்கும் பொழுதுதான் சொன்னார், உங்களுடைய தகப்பன் தான் எனக்கு பணம் அனுப்பி என்னை படிக்க வைத்தார், நான் மருத்துவ கல்வியை தெரிந்து கொண்டு படித்து இன்றைக்கு பெரிய டாக்டராக இருக்கிறேன், உங்களை நான் நேரில் சந்திக்கவே இல்லை, இப்பொழுதுதான் நேரில் சந்திக்கிறேன், சிறு வயதிலே நாம் வேறு வேறு இடங்களிலே கல்வி கற்றதுனால ஒரு தகப்பன் அனுப்பின பணத்தினாலே படித்தவன் நான் என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருகு பண்ணி உங்கள் நீரின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நாம் செய்யும் நற்காரியங்களின் பலனை நாம் பிற்காலத்திலே இந்த உலகத்திலும் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாகவே பரலோகத்திலே அதன் பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வசனங்களையும் நாம் விதைத்தோம் என்றால் அதன் பலன் என்ன? ஒருவேளை பூமியிலே நாம் பெறலாம், பெறாமற் போகலாம். ஆனால் பரலோகத்திலே நாம் ஒரு நாள் நாம் விதைத்த விதை வீணாய் போகாமல் முளைத்து பலன் தந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். எனவே நம்பிக்கையோடு கர்த்தருடைய வசனங்களை விதைப்போம். நம்மால் வாய்ப்பு கிடைக்கும் போது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்வோம். அதன் பலனை பரலோகத்திலே பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ளவரே, ஐஸ்வர்ய சம்பன்னரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நற்செயல்களை எப்பொழுதும் செய்யும்படிக்கு எங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருப்பவரே, நாங்கள் விதைக்கிற விதைகள், செய்கிற நற்காரியங்கள் பிற்காலத்திலே மிகுந்த பலனை தரும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும், திறப்படுத்தும். உம்முடைய ஆவிக்கு கீழ்ப்படிந்து அநேக நற்காரியங்களை செய்ய எங்களை ஏவியிருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.